صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام الله 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 صلواتي على النبي مع سلامي رضي الله عن إمام الفخار عن إمام المحدثين البخاري الله 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 السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال إمامنا إمام المحدثين نقاش الحديث النبوي محمد بن إسماعيل البخاري رحمة الله عليه وبه قال حدثنا محمد قال أخبرنا أبو ضمرة أنس بن عياض قال حدثنا شريك بن عبد الله بن أبي نمر أنه سمع أنس بن مالك رضي الله تعالى عنه يذكر أن رجلا دخل يوم الجمعة من باب كان وجاه المنبر ورسول الله صلى الله عليه وسلم قائم يخطب فاستقبل رسول الله صلى الله عليه وسلم قائما فقال يا رسول الله هلكت المواشي وانقطعت السبل فادعوا الله يغيثنا قال فرفع رسول الله صلى الله عليه وسلم يديه فقال اللهم اسقنا اللهم اسقنا اللهم اسقنا إلى آخر الحديث. புனிதமான இந்த மஜ்லிஸிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய அருளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்று புகாரி ஷரீஃபிலே 4வது பாகத்திலே பல்வேறுபட்ட ஹதீஸ்கள் வாசிக்கப்பட்டன. அவற்றில் ஒரு ஹதீஸ் சம்பந்தமான விவரங்களை, அதனோடு தொடர்பான விவரங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். நான் மேலே வாசித்து காட்டிய ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பரிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு மனிதர் வந்தார். பள்ளிவாயிலுள்ளே ஒரு மனிதர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பரிலே நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகின்றார். யா ரசூலல்லாஹ், ஹலகத்தில் மவாஷி வங்கதாத்தி சுபுலு, கால்நடைகள் எல்லாம் அழிந்து விட்டது, பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, அல்லாஹு தஆலாவிடத்திலே நீங்கள் மழைக்காக பிரார்த்தியுங்கள் என்று கேட்டார்.
அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்ற அந்த நிலையிலேயே கையை உயர்த்தியவர்களாக அல்லாஹும்ம அஸ்கினா, இறைவா மழையை பொழியச் செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். 3 முறை பிரார்த்தித்தார்கள். அந்த நேரம் மழை ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைக்கு பின்னர் மழை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கடும் மழை பெய்தது. தொடர்ச்சியாக ஒரு வாரம் அடுத்த ஜும்மா தினம் வரை மழை பெய்தது. பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அடுத்த வாரம் அதே மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார். அல்லாஹ்வுடைய ரசூலே, பெரும் மழை காரணமாக சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டன, ஃபதுல்லாஹ் யும்சிக்குஹா, அந்த மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் நாயகமே என்று அந்த மனிதர் வந்து சொல்லுகின்றார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாலைனா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இறைவா எங்களை சூழ இந்த மழையை பெய்ய வைப்பாயாக, எங்களுடைய ஊரிலே பெய்ய வைக்காமல் எங்களை சூழ உள்ள பகுதிகளிலே, காட்டு பிரதேசங்களிலே, புற்பூண்டுகள் முளைக்க வேண்டிய இடங்களிலே இந்த மழையை பொழியச் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்த போது மழை நின்றது. இந்த ஹதீஸ் இன்று வாசிக்கப்பட்ட புகாரி ஷரீஃப் 4வது ஜுஸிலே இடம்பெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த மனிதர் பஞ்சத்தை முறையிடுகின்றார். அந்த முறையீட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து மழை பொழிய செய்து அந்த பஞ்சத்தை நீக்கி வைக்கின்றார்கள். இதே போல ஒரு சம்பவம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய பின்னர் மதீனாவிலே ஏற்பட்டது. ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இந்த ஹதீஸை அபுல் ஜௌஸா அவ்ஸ் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மதீனாவிலே பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது ஃபஷக்கௌ இலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே வந்து மதீனா வாசிகள் முறையிட்டார். பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று ஆயிஷா நாயகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையீடு சென்றது. அவர்கள் வஃபாத்தாகிய பின்னர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே வந்து சொன்னார். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு புதுவிதமான விடயத்தை அந்த மக்களுக்கு சொன்னார். வகாலத் உன்குரு கபரன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு நீங்கள் சென்று ஃபஜஅலு மின்ஹு குவன் இல ஸமாஇ, அந்த கபர் ஷரீஃபின் மேற்பகுதியிலே ஒரு துவாரத்தை ஏற்படுத்துங்கள். ஹத்தா லா யகூன பைனஹு வ பைன ஸமாஇ ஸக்ஃபுன், கபர் ஷரீஃபுக்கு மேலே இருக்கின்ற முகட்டிலே ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி கபருக்கும் வானத்துக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இல்லாமல், அதாவது ஒரு தடுப்பு இல்லாமல் வெட்டையாக ஆக்கி விடுங்கள். அதாவது முகட்டிலே ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி விடுங்கள். கபரும் வானமும் தெரியக்கூடிய அளவுக்கு, கபரிலே இருந்து பார்த்தால் வானம் தெரிகின்ற அளவுக்கு நிலைமையை ஆக்கி விடுங்கள் என்று சொன்னார். சொன்னபோது அந்த மக்கள் ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து கேட்டவர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஃபஃஅலு ஃபமுத்திர்னா மத்தரன் ஹத்தா நபத்தல் உஷ்பு, இவ்வாறு செய்தபோது பெரும் மழை பெய்து புற்பூண்டுகள் எல்லாம் முளைக்கக்கூடிய அளவுக்கு, ஒட்டகங்கள் எல்லாம் கொழுத்து சதை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மழை பெய்தது. அந்த வருடத்தை ஆமுல் ஃபத்கு, அந்த ஒட்டகங்கள் சதை கொழுத்து வெடிக்கக்கூடிய அளவுக்கு, வெடித்து விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு கொழுத்து செழிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த வருடத்தை ஆமுல் ஃபத்கு, ஃபத்குடைய வருடம் என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். இந்த ஹதீஸ்
தாரமி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 92வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த பஞ்சத்தை முறைப்பட்ட போது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வசீலாவாக நீங்கள் சென்று இப்படியான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு ஷரீஃபை அந்த வானம் பார்க்கின்ற போது அது அழும், அதனால் மழை ஏற்படும் என்று அவர்கள் கருதிய காரணத்தினால் அவ்வாறான ஒரு விடயத்தை செய்தார்கள். இன்று வாழக்கூடிய சிலர் கபர்களுக்கு நாங்கள் ஜியாரத்துக்கு செல்வது, அங்கிருந்து அல்லாஹு தஆலா இடத்திலே அந்த கபரிலே இருக்கக்கூடிய இடத்திலே பொருட்டை கொண்டு பிரார்த்தனை செய்வது போன்ற விடயங்களை ஷிர்கான காரியங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே கபர்களுக்கு நாங்கள் சென்று ஜியாரத் செய்ய முடியும், அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவருடைய பொருட்டை கொண்டு அல்லாஹ் இடத்திலே உதவி தேட முடியும் என்பதற்கு இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்ய முடியும், ஜியாரத்து செய்யுங்கள் என்று ஏவி இருக்கின்றார். இந்த கபருக்கு செல்லக்கூடியவர்களை கபரு வணங்கிகள், கபரை வணங்கக்கூடியவர்கள் என்று கீழ்த்தரமான முறையிலே பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, உங்களை நான் கபறுகளை ஜியாரத்து செய்யக்கூடாது என்று தடுத்திருந்தேன் ஒரு காலத்தில், ஆனால் இப்போது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று சொல்லுகின்றார்கள். முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீஸ், 2213வது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த கபறுகளுக்கு சென்று சலாம் சொல்வதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளுக்கு சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் இரவு நேரத்திலே, இரவின் பிற்பகுதியிலே பக்கிய ஜன்னத்துல் பக்கிய மையவாடிக்கு வருவார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், முஃமினான கூட்டங்களே உங்களுக்கு சலாம் என்று அந்த கபரிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேர்வோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம ஃபிர் லி அஹ்லில் பக்கீஇ அஹ்லில் பக்கீஇல் கர்கத், இந்த பக்கீயிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர்களுக்கு சென்று ஜியாரத்து செய்து பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுகிறார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயார் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஜியாரத்து செய்தார்கள். استأذنت ربي في أن أستغفر لها ولم يؤذن لي واستأذنت في أن أزور قبرها فأذن لي. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தாயார் அவருடைய கபரை ஜியாரத்து செய்வதற்கு அனுமதி கேட்டு அவருடைய கபருக்கு ஜியாரத்து செய்ய சென்று ஜியாரத்து செய்தார்கள். அதே நேரத்தில் ஃபஸூருல் குபூர, நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், மரணத்தை அது நினைவுபடுத்தும் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஜியாரத்துக்கு போயிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபரானியிலே வரக்கூடிய ஹதீஸ், மன் ஜாஅனி ஜாயிரன் லா யஅமலுஹு ஹாஜத்துன் இல்லா ஜியாரத்தி கான ஹக்கன் அலைய அன் நகுன லஹு ஷஃபிஅன் யௌமல் கியாமா, யாராவது ஒருவன் என்னிடத்திலே என்னை ஜியாரத்து செய்வதற்கென்றே நான் மரணித்த பின்னர் வந்தானேயானால் அவனுக்கு நான் மறுமையிலே ஷஃபாஅத்து செய்வேன், அது எனக்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானியிலே பதியப்பட்ட ஹதீஸ் 13149வது ஹதீஸ். இதே கருத்தை தரக்கூடிய ஹதீஸ்கள் தாரகுத்னி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் பதியப்பட்டிருக்கின்றன. மன் ஹஜ்ஜ ஃபஸார கப்ரி பஅத வஃபாத்தி ஃபகஅன்னமா ஸாரனி ஃபி ஹயாத்தி, எவன் ஒருவன் ஹஜ் செய்து விட்டு நான் மரணித்த பின்னர் என்னை ஜியாரத்து செய்வதற்கு வந்தானோ அவன் என்னை நான் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கின்ற போது என்னை தரிசித்தவனை போல, என்னை சந்தித்தவனை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜியாரத்தை
மரணித்த பின்னர் ஜியாரத்து செய்வதை அவர்கள் ஊக்குவித்து பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. சுருக்கமாக சொன்னார், என்னுடைய கபரை எவன் ஜியாரத்து செய்கின்றானோ அவனுக்கு என்னுடைய மன்றாட்டம் அல்லாஹ்விடத்திலே நான் சிபாரிசு செய்வது வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். தாரகுத்னியிலே பதியப்பட்ட ஹதீஸ் 194வது ஹதீஸ். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்களின் மூலம் ஜியாரத்து செய்வதை அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்கள், ஜியாரத்து செய்யுமாறு சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஸலவாத்து சலாம் ஜியாரத்துக்கு வந்து அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறு சொல்லுகின்றார். யாராவது எனக்கு சலாம் சொன்னால் மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம். யாராவது எனக்கு சலாம் சொன்னால் நான் மரணித்த பின்னர் அல்லாஹு தஆலா எனக்கு உயிரை திரும்ப தருகின்றான், மீட்டி தருகின்றான், நான் அவனுக்கு பதில் சொல்வதற்காக என்று சொல்லுகின்றான். இந்த ஹதீஸிலே ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றன சகோதரர்களே. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதியப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னரும் கபரிலே உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் சுன்னத் வல் ஜமாஅத் மக்களுடைய முடிவு. இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யாராவது எனக்கு சலாம் சொன்னால் அல்லாஹு தஆலா எனக்கு ரூஹை மீட்டு தருகின்றான். அப்ப நான் ஹயாத் இல்லாமல் இருக்க எனக்கு அல்லாஹ் ரூஹை மீட்டு தருகின்றான் அர்த்தமா? அப்படி அல்ல. அப்படி என்றால் 24 மணி நேரமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஒருவர் சலாம் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். உலகத்திலே முஸ்லீம்கள் தொழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள் 24 மணி நேரம். யாராவது ஒருவர் தொழுவார். தொழுகின்ற போது அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சலாம் சொல்லுவார். யாராவது ஒவ்வொரு செகண்டும் சொல்லிக் கொண்டே இருப்பார். அப்போ ஒவ்வொரு செகண்டும் பதில் சொல்றதுக்காண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை திருப்பி குறுக்குறேன் எடுக்கிறீங்க தான் வேலை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்காங்க. அது அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு நாகரிகமான ஒரு பாணியிலே விளங்கக்கூடியவர்களுக்கு விளங்கக்கூடிய பாணியிலே அந்த ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. நான் எந்நேரமும் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்பதை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்ப நபியுல்லாஹி ஹய்யுன் யுர்ஸகு, உன்னுடைய நபி உயிரோடு தான் இருக்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் வருகின்றன சகோதரர்களே. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுகின்ற போது பதில் சொல்லுகின்றார்கள். நாங்கள் அவருடைய ஜியாரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே மீண்டும் இறங்குகின்ற போது அவர் ஹஜ் செய்பவராக உம்ரா செய்பவராக வருவார். வலயத்தியன்ன கபரி, அப்படி வருகின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய கபருக்கும் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானுலகத்தில் இருக்காங்க. அவங்க இறுதி காலத்தில் இறங்குவாங்க. இறங்கி மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு சென்று விட்டு அதை முடித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி காட்டுறாங்க. வந்து ஹத்தா யுஸல்லிம அலைய, எனக்கு சலாம் சொல்லுவார்கள். அப்போது வலா அருத்தன் அலைஹி, நான் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஹாக்கிமிலே பதியப்பட்ட ஹதீஸ், முஸ்ததரக் என்ற ஹாக்கிம் அவர்களுடைய கிரந்தத்திலே பதியப்பட்ட ஹதீஸ் 4162வது ஹதீஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொன்மொழிகளின் மூலம் ஜியாரத்து செய்ய வேண்டும், பொதுவாக ஜியாரத்துக்கு செல்ல வேண்டும், அவர்களையும் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த ஹதீஸ்களை